ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேதராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சந்தோஷமான இன்புட். எதுக்காக அப்படின்னா, ரவுண்டு 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 10ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா சார், நல்ல பிரான்ச் கிடைக்குமா சார், எந்த பிரான்ச் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணணும். ஏற்கனவே இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கலாம். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சாய்ஸும் கொடுத்துருப்பாங்க, இந்த காலேஜ் எடுங்க அந்த காலேஜ் எடுங்கன்னு. அதுவும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்தா தலை சுற்றி கீழே வந்துடலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த இன்புட்ஸ் நீங்களே எடுத்து வச்சு ஒரு 10 இன்புட்ஸ் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே எது உண்மை எது பொய்ங்கிறது தெரிய வரும். முக்கியமாக இந்த வீடியோவை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தயவு செய்து போய் சேர்த்துங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து வச்சிடாதீங்க, அப்படி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் நம்மளுடைய முதல் பட்டதாரி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது குடும்பத்தில் முதல்ல படிக்க வரவங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60% கிராமப்புறங்களில் ஒரு கூலி தொழிலாளோட மகனாவோ இல்லை ஏழை விவசாயியோட மகனாவோ என் குழந்தை படிச்சிட மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தோடு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு தப்பான தகவல் போய் தப்பான கல்லூரிகளை அவங்க செலக்ட் பண்ணும்பொழுது கட்டாயமாக அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க நினச்ச மாதிரி ரீச் பண்ணுறதுக்கான டைம் எடுக்கும். அப்போ நம்ம நல்ல கல்லூரியில் போய் சேரும்போது நல்ல சூழலில் வளர்க்கப்படுகின்ற பொழுது தான் நமக்கான மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் தான் நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறத நானுமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 100 கல்லூரிகளில் நான் 3 வீடியோவை கொடுத்துருக்கிறேன். முதல் வீடியோவில் 30 கல்லூரிகள், 2வது வீடியோவில் 30 கல்லூரி, 3வது வீடியோவில் 40 கல்லூரிகள். இந்த 100 கல்லூரியே இந்த செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக ஃபில் ஆகுமா அப்படின்னா அதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக யோசித்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 50 கல்லூரிகள் அங்குமிங்குமாக வருவதற்கு வாய்ப்பு. அப்போ மொத்தம் இந்த 150 கல்லூரிகள் தான் செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் மோத போகிறீங்க? கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மோத போகிறீங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன நடந்துச்சு, என்ன தவறு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஒரு 10 நிமிஷம் போகும். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம். பேசிகிட்டு இருக்க நீ யார் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். நம்ம 25 வருஷம் அனுபவத்தோட இந்த துறையிலே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து, வாத்தியாராக இருந்து, ஒரு டீனாகி நிறைய என்ன சொல்லலாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுனால இன்றைக்கி நமக்கு டீச்சிங் ஆகட்டும், லேர்னிங் ஆகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், அகடமிக்ஸ் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இது எல்லாமே நான் பிஇ முடித்து, எம்இ முடித்து, பிஹெச்டி முடித்து, பிடிஎஃப்லாம் முடித்ததுனால ஒரு இன்ஜினியரிங் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிற ஒரு ஆசை, தேடல், அந்த தேடலுக்கான அலசல், அதை எல்லாம் சேர்ந்து தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் 2024 ரவுண்டு 2க்கான இன்புட்டாக நான் இதை கொடுக்குறேன். மொத்தம் 26,654 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவிக்கப்பட்டது. இதில் அகடமிக்னு எடுக்கும்போது 7.5% கவர்மெண்ட் கோட்டா எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க. அப்புறம் பொதுவாக ஜென்ரலில் இருந்தவங்க இருந்தாங்க. இதே மாதிரி வொக்கேஷ்னல் அப்படிங்கிறது ஒரு கவுன்சிலிங் நடந்தது. அந்த வெக்கேஷனல் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் கொடுத்துருங்க, அதையும் பார்த்துங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சீட் வெக்கேஷனுக்கு ஒதுங்கியிருக்கு. பட் மெஜாரிட்டி எங்கன்னா அகடமிக், அதனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம். டோட்டல் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது 26,678 பேர். இங்கே நீங்கள்லாம் பாருங்கள், மொத்த எலிஜிபிலிட்டியே நம்ம கொடுக்கப்பட்ட ரவுண்ட் 1ல் 26,654 தான் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே திடீர்னு 26,678 எப்படி மாறுச்சு அப்படின்னா கூடுதலாக பாருங்கள், 24 பேர் உள்ள கூடுதலாக வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த சாய்ஸ் நீங்கள் ரேங்கிங் போட்டதுக்கப்புறம் சில பேருக்கு இந்த மாறுபாடுகள் இருந்திருக்கலாம். அவங்க கிரிவியன்சஸை போய் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கிரிவியன்சஸ் அடிப்படையில் சில பேருடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுக்கு இந்த ரேங்கிங் வரும்போதே ஏபிசி நடுவில் ஒரு ரேங்கிங்கை ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி இந்த 24 பேர் உள்ளே திடீர்னு உள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த 24 பேரை உள்ளே ஆட் பண்ணி 26,678 பேர் மொத்தம் முதல் ரவுண்டு போகும்போது எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. அதில் சாய்ஸை ஃபில் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,699 பேர் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அப்போ இத்தனை பேர் இருந்த போதிலும் இவ்வளோ பேர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதமுள்ள பேர் என்ன பண்ணாங்கன்னா சாய்ஸே ஃபில் பண்ணல. இதுதான் நமக்கு ஒரு குட் பாயிண்ட்டு. நீங்கள் எல்லோரும் ஆசையாக இருக்கிறதில்ல, எல்லா மனுஷனும் தனக்கு கிடைக்கணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண போகிற இடம் இதுதான்.
3979 பேர் சாய்ஸை ஃபில் பண்ணல. இதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம்? ஒன்று அவங்க எம்பிபிஎஸ் போகிறதுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே அட்மிஷன்ஸ் சில கல்லூரிகளில் எடுத்திருக்கலாம் மேனேஜ்மெண்ட்டில், இல்லை வேறு ஏதாவது படிப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம், அதனால் அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஓகே, சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி 7.5 இருக்குது. நான் அடுத்து அதுக்குள்ளே வர்றேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இப்போ சாய்ஸ் போட்டது 22,699 பேரில் டென்டேட்டிவ் வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,408 பேருக்கு தான் டென்டேட்டிவ் வந்துச்சு. இதுலேயுமே பாருங்கள் 1,291 பேர் வரலை. அதாவது அவங்களுக்கு டென்டேட்டிவ் ஆர்டர், உங்களுக்கு இந்த கல்லூரி ஒதுக்கப்படவில்லை, நீங்கள் போட்ட சாய்ஸில் உங்களுக்கு கல்லூரி ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறது அந்த டென்டேட்டிவ் கான்செப்ட். அப்போது இந்த 1,291 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தப்பை ரவுண்ட் 2 பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க? எனக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரியான சாய்ஸை போடாமல் விட்டதுனால அவங்களுக்கு சரியான அலாட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு போட்ட கல்லூரி கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அந்த 1,291 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தப்பை ரவுண்ட் 2 போகிறவங்க பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் 5 விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் இப்போ ஏற்றுக்கொள்கிறேன் வந்தது, அதாவது என்னது, நம்ம வந்த ஆர்டர், ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அந்த ஆர்டரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது அக்செப்ட் தி ஆர்டர் அண்ட் மூவ் அப்வர்ட் அப்படிங்கிறது. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவ் அப்வர்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துருப்பாங்க. மூணாவது என்ன பண்ணியிருப்பாங்க, அக்செப்ட் டிக்ளைன் த ஆர்டர் அண்ட் மூவ் அப்வர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயம் நம்ம ஏற்கனவே தெளிவாக கொடுத்துருக்குறோம். இது கட்டாயம் பண்ணணும். இது பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்டட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்டேட்டிவ் அலாட்டட்லேயே டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது. அதனால தான் இதை சொல்ல வரேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் கொடுக்கப்பட்ட கல்லூரியை ஏற்றுக்கொள்கிறேன், அக்செப்ட் த ஆர்டர், அலாட்டட் ஆர்டர், அதாவது உங்களுக்கு எந்த கல்லூரி கொடுக்கப்பட்டதோ அந்த கல்லூரியை அப்படியே ஏற்று நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறேன்னு விருப்பம் தெரிவித்தவங்க எத்தனை பேருனா வெறும் 10,890 பேர் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நல்லா பார்க்கணும். 22,699 பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் 21,408 பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததில் வெறும் 10,000 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 11,000 வருது நியரஸ்ட்டாக. இவங்க மட்டும்தான் கல்லூரியை போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விருப்பம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மீதம் உள்ளதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் என்பது வேறு, அலாட்மெண்ட்டுங்கிறது வேறு. இந்த ஆர்டரை கையில் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போயிருப்பாங்க. மீதமுள்ள, அதாவது அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6,870 பேர் அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுத்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10ஆம் தேதி இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வரப்போகுது. இந்த 6,870 ஸ்டூடெண்ட்டுக்கும் கட்டாயம் என்ன நடக்கும், மாறுதல் நடந்தே தீரும். அவங்க என்ன மாதிரி அப்பர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அப்பர் சாய்ஸில் வருவதற்கு மிக 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 அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம், இங்கே இருக்கிற 4,000 பேர் பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சிங்களா, இங்கே ஒரு 1,299 பேர் மிஸ் ஆகிடுச்சிங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன ஆக போகுது, இங்கேயே 10,000. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 6,800 பேரும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரைட், ஓகே. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூடுதலாக பார்க்கும்போது மொத்த சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் அகாடமிக்கில் 17,760 பேர் இந்த மொத்தமாக, அதாவது இவங்க டென்டேட்டிவ் ஆர்டர் வந்ததும் இதுவும் கூட்டல் வரும்பொழுது மொத்தம் 17,760 பேர் முதல் ரவுண்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சீட்டை எடுக்கிறாங்க. அல்லது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த சீட் எடுத்தால், இவங்க எல்லாருமே எடுத்தால் இந்த அளவுக்கு சீட் போயிடும். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 3,648 சீட்டுங்க. இந்த கேப்லே இந்த டோட்டல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கும் இங்கே நம்ம எடுத்ததுக்கும் போக மீதம் இங்கே என்ன ஆகுது, 3,648 சீட் என்ன ஆகுதுன்னா வெளியேறுது. சரிங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க விருப்பம் தெரிவிக்கலன்னு அர்த்தம். இந்த மொத்தம் அலாட்மெண்ட் ஆனதுலேயே மிஸ் ஆகக்கூடிய கேண்டிடேட் 3,648 பேர் மிஸ் ஆகிறாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ 7.5க்கு வருவோம். அதே தான் 7.5ல் டோட்டல் எலிஜிபிள் 1,104 பேர், ஃபில் பண்ணது அப்படிங்கும்போது 1,250 பேர். அப்போ நாட் ஃபில்டு கேண்டிடேட் இங்கே மிஸ் ஆன மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. நாட் ஃபில்டு கேண்டிடேட் அப்படிங்கிறது 156 பேர். அப்போ டோட்டல் அலாட்மெண்ட் வந்தது 1,240. இங்கேயுமே பாருங்கள் டோட்டல் அலாட்மெண்ட் வந்தது என்னென்னா வெறும் இங்கே பாருங்கள் 9 பேர். இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 1,291 ப்ளஸ் 7.5 கேட்டகரியில் தப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணனால 1,300 பேர். இந்த 1,300 பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா
செகண்ட் ரவுண்டுக்கு வரப்போகிறாங்க. அவங்க சரியான சாய்ஸ் இவங்க வந்து செகண்ட் ரவுண்டு வந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த தான் இந்த கணக்கு. ஆக்சுவலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 7.5 ப்ரொவிஷனல் வாங்கி காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விருப்பம் கொடுத்தவங்க 835 பேர். டிஎஃப்சி சென்டரில் போய் எனக்கு அப்பார்ட் மூமெண்ட் கொடுத்து வெயிட் பண்ணுறவங்க இந்த 323 பேர். இப்போது ஒட்டுமொத்த தொகையை பார்க்கும்போது 1158 பேர். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் இதுக்கு அலாட்மெண்ட்டுக்கு இங்கேயும் 83 சீட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் 3979 ப்ளஸ் இந்த 156 4135 பேர் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது தான். அதாவது இவங்க வந்து சாய்ஸ் எடுக்கலை. இந்த 4000 சீட்டு தான் 4130 சீட்டு தான் செகண்ட் ரவுண்டில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் அதில் இந்த 1300 பேர் உள்ளே வந்துடுவாங்க மறுபடியும். ஏன் அப்படின்னா இவங்க செகண்ட் ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்தால் இவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே அதிக கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க, ரேங்கிங்கில் முன்னாடி இருப்பாங்க. அப்போ இந்த 1300 பேருக்கும் சீட்டு ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள சீட்டு தான் வந்து என்ன பண்ணும், ரவுண்ட் 2க்கு புல் ஆகும். அப்போ சீட் வந்து அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டில் எடுக்காமல் அதிகமாக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது என்ன விஷயம்னா இப்போ பாருங்கள், இங்கே 1760 சீட்டு, இந்த பக்கம் 1158 சீட்டு. இதனுடைய கூட்டுதல் பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா 18918 சீட். ஆக்சுவலாக டிஎஃப்சி சென்டரில் போய் விருப்பம் கொடுத்து எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு 10ஆம் தேதி ஆர்டர் வந்து அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டா மொத்தம் 18918 சீட் என்ன ஆயிரும், ஃபஸ்ட் ரவுண்டு ஃபில் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்ல நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம், அந்த டேலி பண்ணுறதுக்காக பார்த்தோம். 11725 சீட்டு ப்ளஸ் 7193 சீட்டு மொத்தமாக இவங்க இது ரெண்டுத்தையும் கூட்டுத்தொகை பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா 18910 சீட்டு இங்கேயுமே உங்களுக்கு வந்து டேலி ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா எடுத்துக்கிட்டால் டேலி ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதுலேயுமே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கி காலேஜுக்கு போயிருப்பாங்க இல்லையா, இவங்க கண்டிப்பாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, இந்த ஆர்டர் வாங்கின 10890 பேர் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா, கட்டாயமாக வருஷம் நம்ம பார்க்குறோம் 10% டீவியேஷன் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கான ஆர்டரை வாங்கியிருப்பாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். ஸோ இதில் ஒரு 10% சீட் வெளியில் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவிலையும் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எடுத்திருப்பாங்க, கல்லூரிக்கு போய் பார்த்துருப்பாங்க, ஒரு வேளை கல்லூரி பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை சில காரணங்கள் இருக்கும், அவங்க என்ன ஆயிரும்னா அவங்களுமே 10% டீவியேஷன் ஆகி வெளியில் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேயுமே ஒரு 10% சீட்டு. அப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இந்த 18000 சீட்லேயுமே 18918 சீட்லையுமே 10% சீட் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கூடுதலாக என்ன ஆகுதுன்னா இந்த 4000 கூட கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட இதில் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒரு 5000 வந்து ஒரு எவ்வளோ சொல்லலாம், அங்கே ஒரு 1890, ஸோ இங்கே ஒரு 835, கிட்டத்தட்ட 11000. இதில் ஒரு 10% எடுத்துகிட்டா கூட ஒரு 1100 சீட் இங்கே மேலே வந்து ஆட் ஆகிக்கும். அப்போ கிட்டத்தட்ட 5200 சீட்டு செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் கேட்கலாம், 22000 சீட்டு ரைஸ் ஆகிருக்கே இல்லை சார் அப்படின்னு பார்த்தோம். இந்த 22000 சீட்டை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம். இந்த 22000 சீட்டில் இது வரைக்கும் டாப் காலேஜில் ஃபில் ஆக போகிற சீட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸாக இருக்கிறதுனால ஒரு 3000 சீட்லேருந்து 3000 சீட்டு தான் அங்கே வந்து ஃபில் ஆகிருக்கும். அப்போ என்னென்னா இன்னும் நிறைய சீட் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ ரவுண்டு 2 போகிறவங்களுக்கு அதிகபட்ச சீட் இருக்கும். அதை தாண்டி ரொம்ப நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து இதில் சப்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா கட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூடுதலான கட் ஆஃப் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வைக்கும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா போன வருஷம் சாய்ஸை எடுத்துக்கிட்டு அங்கே வரக்கூடிய அந்த மார்க்கை நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது போன வருஷம் என்ன கட் ஆஃபில் முடிஞ்சதோ அதை விட கூடுதலாக ஒரு 5 அல்லது 6 கட் ஆஃப்னாச்சும் வச்சு நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நினச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். கீழே வர ஒரு 10லேருந்து ஒரு 12 மார்க் சாய்ஸ் அதிகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா 5லேருந்து 12 அப்படிங்கிறது ஒரு ஸ்லாபாக வச்சுக்கிட்டு கூடுதலாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்த்து வச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சார் என்கிட்ட பேசணும் அப்படின்னா 9500680004 அப்படி நம்பர் கூப்பிடுங்க. அது போக இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ஒரு நம்பர் வந்து போஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த போஸ்ட்டில் 3 நம்பர் நம்ம ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. அந்த ஆஃபீஸ் நம்பரில் கனெக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இல்லை சார் நீங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணி தர்றோம். ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 71 பேருக்கு சாய்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த 71 பேருக்குமே மிஸ் ஆகாமல் சாய்ஸ் இருந்திருக்குது.
செகண்ட் ரவுண்டை பொறுத்தவரை அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும் சார், கன்ஃபியூஷன் நீங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னா கட்டாயம் பண்ணித்தரோம், ஜென்யூனாக பண்ணித்தரோம். உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரி கிடைக்குமோ, எந்த பிரான்ச் உங்களுக்கு விருப்பமோ அந்த பிரான்ச் கிடைக்குன்னா கட்டாயம் அந்த பிரான்ச் கிடைக்குன்னு சொல்லிடுவோம். இல்லை கொஞ்சம் மாற்றி போடுங்கனாலும் ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் என்ன, எந்த கல்லூரி, எப்படி நான் சாய்ஸ் போடுறது, இந்த டவுட் இருக்கா, டைம் இருக்குங்க, கால் பண்ணுங்கள். தொடர்ந்து பேச வேண்டியிருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி, பை பை, see you in the next video.